Hi friends, welcome to Forward IAS. ஸோ நேற்று தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா. ஏதாவது முக்கியமான முடிவு நம்ம நாளைக்கு கழிச்சு எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே டிஎன்பிசியிலேருந்து அஃபிஷியலாக வந்து அவங்களே வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்து குரூப் ஏ ரேங்க் லிஸ்ட் சீக்கிரம் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அவங்க ஃபேஸ் 3க்கான அந்த ஸ்டெப்பை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 2A ரிசல்ட் வந்து மார்ச் 1 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது ஏப்ரல் 2nd வீக் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ நேற்று வந்து டிஎன்பிசியோட அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபேஸ் 3க்கு வந்து வில்லிங்னஸ் கேட்டு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கம்யூனிட்டிலாம் வேக்கன்சி இருக்கோ அந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அந்த கம்யூனிட்டிஸில் அந்த ரீச் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா. பிசி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறமா எம்பிசி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறமா எஸ்சி கேண்டிடேட்ஸ், இந்த 3 கேட்டகரியில் வேக்கன்சி இருந்துச்சு. அந்த கேட்டகரியில் ரீச் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா செலக்டான அந்த ரீச் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து ஒரு மெனு வரும். ஸோ இது வந்து நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அது உங்களுக்கு வந்து இந்த மெனு காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிருக்கோம், நம்ம டாப் ரேங்கில் இருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிற வேணாம். இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெனு. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ண அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. ஓடிஆரில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி யூஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து புதுசாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும் சரிங்களா. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். போஸ்ட் வில்லிங் ஃபார் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டு இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா. ஸோ ஒரு 29 வேக்கன்சி ஃபேஸ் 2வில் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது சரிங்களா. அது வந்து என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. மொத்தம் ஒரு 29 ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்காக தான் வில்லிங்னஸ் கேட்டு அவங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்து ரீச் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது இன்டர்வியூ கேட்டகரி போஸ்ட்டு சரிங்களா. பட் இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறது நான் இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் சேர்த்து வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன பேசிஸில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியலை. முன்னாடியே அவங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டப்பே குரூப் 2 நான் இன்டர்வியூக்கு ரேங்க் லிஸ்ட் சேர்த்து வெளியிட்டிருந்தாங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வந்து வந்திருக்காது. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், நமக்கு எந்த மாதிரி ஜாப் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ரெண்டாவது அவங்க இந்த வில்லிங்னஸ் கேட்குறது வந்து ஃபேஸ் 2க்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேரம் அந்த 29 வேக்கன்சி கூட மிச்சம் இருந்திருக்காது சரிங்களா. இந்நேரம் எல்லா வேக்கன்சியுமே வந்து ஃபில் ஆகிருக்கும் சரிங்களா. அதை ஃபேஸ் 2வில் பண்ணாமல் இதுவே வந்து டிலே தான் சரிங்களா. ஃபேஸ் 2லேயே பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் குரூப் 2A ரேங்க் லிஸ்ட்டே கூட அவங்க வெளியிட்டிருக்கலாம். ஸோ இது எல்லா குழப்பத்துக்கும் மெயினாக என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸு சில ஜாப்ஸை வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணதான் காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வைக்கணும். நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க அசிஸ்டன்ட் கேடரு, கிளரிக்கல் கேடரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து அவங்க நான் இன்டர்வியூவில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கமிஷனர்லாம் வந்து நான் இன்டர்வியூவில் இருக்குது சரிங்களா. ஸோ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் டாப் ரேங்கிங்கில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து முனிசிபல் கமிஷனர் தான் வந்து எய்ம் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இன்னும் போஸ்டிங் எடுக்காமல் தான் இருப்பாங்க. குரூப் 2 அந்த நான் இன்டர்வியூ கவுன்சிலிங்காக அவங்க வந்து நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. அவங்களாம் எந்த சூழ்நிலையிலையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிலேக்கும் வந்து காரணம். ஸோ இந்த மாதிரி அந்த முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்லாம் வந்து அவங்க குரூப் 2 இன்டர்வியூலேயே வச்சுருந்தாங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து வந்திருக்காது சரிங்களா. அவ்வளோ வேக்கன்சிஸும் வந்து கண்டிப்பாக மிச்சம் இருந்திருக்காது. ரெண்டாவது இந்த மாதிரி எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து டாப் ரேங்க்கில் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறதுக்கு தயங்குற மாதிரியான போஸ்டிங்ஸை வந்து அவங்க குரூப் 2 நான் இன்டர்வியூவில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாமல் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் சரிங்களா. இந்த மாதிரி எடுக்க தயங்குற ஜாப்ஸை வந்து அவங்க நான் இன்டர்வியூக்கு வந்து கொண்டு வரலாம் சரிங்களா. முனிசிபல் கமிஷனர் மாதிரியான போஸ்ட்டாக குரூப் 2 நான் இன்டர்வியூ கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாப் ரேங்க்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எடுக்க தயங்குற ஜாப் வந்து அவங்க வந்து நான் இன்டர்வியூ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஜாப் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படின்றப்ப இந்த மாதிரி வந்து டிலே ஆகாது. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போதும் அப்படின்னு நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய வருடங்களில் வந்து இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி அவாய்ட் பண்ணாங்கனாலே போதும். இந்த மாதிரியான டிலேஸ்லாம் வந்து அன்வான்ட் டிலேஸ்லாம் வந்து வராது.
ஸோ இந்த க்ரீன் கலர் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது சரிங்களா. 2 போஸ்டிங் மேலே பாருங்கள், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். அடுத்து அதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு 27 வேகன்சி இருக்குது சரிங்களா. கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வில்லிங்னஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ போஸ்ட் இன் த செட் ரெக்ரூட்மெண்ட் சரிங்களா. நம்மளோட வில்லிங்னஸ் கேட்குறாங்க. அதில் நீங்கள் செலக்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் சரிங்களா. செலக்ட்னு கிளிக் பண்ணால் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும் சரிங்களா. ஸோ இதில் 2 ஆப்ஷன் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னிலேருந்து 3 நாள் கணக்கு, இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு மொத்தம் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நான் எந்த ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது சரிங்களா. உங்களுக்கு எந்த ஜாப் கிடைச்சாலும் ஓகே, ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எஸ் செலக்ட் பண்ணுங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணி அங்கே இன்டர்வியூ போய் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் இன்டர்வியூவில் வந்து ஏதாவது ஒரு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி நோ கொடுத்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் நோ கொடுக்குறதுனால அடுத்து உங்களுக்கு குரூப் 2 கவுன்சிலிங்க்கு கூப்பிட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னு தான் கொடுக்குறீங்க சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 2 நான் இன்டர்வியூ கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் நோ கொடுத்தாலும் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்போஸ் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இன்டர்வியூவில் போயிட்டு வந்து நீங்கள் அங்கே வந்து எடுக்கிறதுக்கு அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இல்லை, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நோன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லலை சரிங்களா. ஏன்னா வில்லிங் கொடுத்து தான் போகிறீங்க, போயிட்டு அங்கே போய் வந்து நீங்கள் நாட் வில்லிங்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப் 2A சரியா ஜாப் வந்து கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணலை. மேபி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட அவங்க அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாப் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு சப்போஸ் இல்லை நீங்கள் கிளியராக இருக்கீங்க, எனக்கு வந்து வேணாம் அந்த ஜாப் வேணான்னு சொல்லி கிளியராக இருக்கீங்க அப்படின்னா நோ கொடுங்க, தாராளமாக நோ கொடுங்க சரிங்களா. நோ கொடுக்குறதுனால நமக்கு வந்து குரூப் 2A நான் இன்டர்வியூ ஜாப் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா. அது வந்து கண்டிப்பாக அதுக்கு கூப்பிடுறது நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ எந்த ஜாப் உங்களுக்கு ஓகேனாலும் சரிங்க, கிளாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை எனக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்றத கிளாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா நோ கொடுங்க சரிங்களா. இல்லை கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எது அப்டேட் வரதான் இன்றைக்கி ஒரு நாள் நான் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு என்ன அப்படின்றத டிசைட் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ணல, எஸ்ஸும் கிளிக் பண்ணல, நோவும் கிளிக் பண்ண அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நோன்னு தான் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வில்லிங்காக இல்லை அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் ப்ரொஃபைல் சரிங்களா, ஸ்பெஷல் பிரான்ச்சஸோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரொஃபைல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து நீங்கள் எஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோ கொடுங்க சரிங்களா. அது வந்து உங்களோட டெசிஷன் தான். ஸோ என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் ஒரு நாள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எது அப்டேட் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக உங்கள் டெசிஷனை வந்து சூஸ் பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஸோ குரூப் 2A நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து April 2nd வீக் தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பாசிட்டிவ், தேங்க்யூ.